இதோ இவ பேரு அருவி. சுட்டி பொண்ணு, எப்பவும் துரு துருன்னு இருப்பா. இவளும் உங்களை போலவே முதல் வகுப்பு தான் படிக்கிறா. அருவிக்கு ஒரு செல்ல தோழி இருக்கா. பள்ளிக்கு போற நேரம், நண்பர்களோட விளையாடுற நேரத்தை தவிர மத்த எல்லா நேரமும் அந்த தோழியோட தான் இருப்பா. 2 பேரும் அப்படி ஆசையா விளையாடுவாங்க. பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த தோழிய பார்த்துட்டு தான் அருவி வீட்டுக்குள்ளேயே போவா. அந்த தோழிய தான் இப்போ காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கா. என்ன தேடுற அருவி? உன் செல்ல ஆட்டுக்குட்டியே தானே? அதோ அங்க படுத்திருக்கு பாரு. அங்க அருவியோட தோழியான ஆட்டுக்குட்டி ஒரு ஓரமா படுத்திருந்துச்சு. வெள்ளையும் கருப்புமா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வழக்கமா அருவிய பார்த்த உடனே துள்ளி குதிச்சு ஓடி வர அந்த ஆட்டுக்குட்டி இன்னைக்கு ரொம்ப சோகமா படுத்திருந்துச்சு. ஆட்டுக்குட்டி அப்படி இருக்கிறத பார்த்ததும் அருவி துடிச்சு போயிட்டா. ஆமா, அருவி ஏன் அப்படி ஓடுறா? அருவி ஆட்டுக்குட்டிய பார்த்து பதப்பதச்சு ஓடுனா. அட, பயப்படாத அருவி, உன் ஆட்டுக்குட்டிக்கு ஒன்னும் இல்ல, பசியில தான் படுத்திருக்கு. இல்லம்மா, அங்க நிறைய ஈ மூச்சிட்டு இருக்கே, ஒருவேளை அடிபட்டிருக்குமோ? அடி எதுவும் படலம்மா, பசியில தான் படுத்திருக்கு. இலை பறிச்சிட்டு வந்து போட. ஓடி போய் ஆட்டுக்குட்டியோட தலைய தடவி கொடுத்தா அருவி. நல்லமே, பசியா இருக்கியா? நான் போய் இலை பறிச்சிட்டு வரேன். இப்ப இப்படி படுத்துட்டு இருப்ப, இலைய பார்த்தோன்னே ஈன்னு பல்ல காட்டுவியே. இலை பறிச்சிட்டு வர வரைக்கும் படுத்துட்டு நீ சாப்பிட்ட பிறகு ஒன்னா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருவி இலைகளை பறிக்க தோட்டத்துக்கு ஓடினா. வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல இருந்த மரத்துல அருவிக்கு எட்டுற உயரத்துல கிளைகளே இல்ல. இப்ப அருவி என்ன செய்வா?